வணக்கம். பாரத் டியூஷன் சென்டர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பார்த்த டியூஷன் சென்டர் சங்கரங்கோவில். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 9th சயின்ஸில் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய புக் பேக் 1 வேர்டு, புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ டாபிக் என்ன அப்படின்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். ஸோ 9th சயின்ஸில் இயற்பியலில் பார்க்கக்கூடிய பாடம். சரி, இப்போ பின் வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும். அதாவது கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சாதனம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இயக்கத்துக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்கணும். ஆனால் மின் ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றலாக மாற்றுவது எது அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் மோட்டார் மின் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவது என்ன அப்படின்னா மின் மோட்டார் அல்லது மோட்டார். கீழ்கண்ட எவற்றில் மின் மாற்றி வேலை செய்யுது? எப்பயுமே மின் மாற்றி, இது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா? இது எப்பயுமே ஏசியில் மட்டும்தான் என்ன செய்யும், வேலை செய்யும். ஏசி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது தமிழில் மாறு திசை மின்னோட்டம் அல்லது மாறு திசை மின்னழுத்த வேறுபாடு, அதாவது ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பயுமே வந்து மின்மாற்றி ஏசியில் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா வேலை செய்யும். மூணாவது கொஸ்டின், மின்னோடது ஏசி மின் இயற்றியின் சொல்லிருந்து வெளி சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின் இயற்றியின் பகுதி என்ன? இப்போ ஏசி மின் இயற்றியில் வந்து உள்ள வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து மின்னோட்டம் உருவாகும். அதை வெளியே எடுத்து செல்லக்கூடிய அந்த மின் இயற்றியுடைய பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி எது அப்படின்னா தூரிகைகள் தான் என்ன செய்யும் அப்படின்னா உள்ள உருவான மின்னோட்டத்தை வெளி சுற்றுக்கு வந்து கடத்த உதவும் ஒரு மின் இயற்றியின் பாகம். காந்தப்பாய அடர்த்தியின் அலகு என்ன அப்படின்னா வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்ன அப்படின்னா காந்தப்பாயத்தின் அலகு. காந்தப்பாய அடர்த்தி, காந்தப்பாயம் அப்படின்னா வெப்பர், காந்தப்பாய அடர்த்தினா வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சரி, அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தப்புல தூண்டலின் SI அலகு. எஸ் அலகு என்ன அப்படின்னா டெஸ்லா. ஓகேவா? இது காந்தப்புலம், காந்த தூண்டல், எது வேணா வச்சுக்கலாம். இதனுடைய SI அலகு என்ன அப்படின்னா டெஸ்லா. உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படும் கருவிகள். ஓகேவா? அதாவது மின்மாற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மின்மாற்றி. எந்த வகையான மின்மாற்றி இதில் பயன்படும்? ஸோ மின்மாற்றி 2 வகை இருக்கு. ஒன்று ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. பேருக்கு தகுந்த போல் ஏற்று மின்மாற்றினா குறைந்த மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டையோ அல்லது மின்னோட்டத்தை என்ன செய்யும் அதிகமாக மாற்றி கொடுக்கும், உயர்வாக கொடுக்கும். அதனால இது ஏற்று மின்மாற்றி. இப்போ இறக்கு மின்மாற்றினா அதுவும் பெயருக்கு தகுந்த போல வந்து உயர் மாறுதிசை மின்னோட்டம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சலாமே. இப்போ 2வது வந்து கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படும் கருவி அல்லது மின்மாற்றியின் கருவி எது அப்படின்னா இறக்கு மின்மாற்றி. ஏன்னா இது குறைந்த வந்து என்ன செய்ய குறைவாக கொடுக்கலையா, இறக்கி கொடுக்கலையா, அதனால இறக்கு மின்மாற்றி. மூணாவது கொஸ்டின், மின் மோட்டார் டேஸை மாற்றுகிறது. இப்போதான் மேலே ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஸோ அதில் போட்டோம் மின் மோட்டார் எதை மாற்றும்? மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும். எந்திர ஆற்றலாக மாற்றும். எந்திர
ஆற்றலாக மாற்றும். ஓகேவா? இப்போ மின்மோட்டார் வந்து மின் ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம். மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு கருவி. மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு கருவி. ஸோ அந்த கருவி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மின் இயற்றி. ஓகேவா? என்ன அப்படின்னா மின் இயற்றி. மின் இயற்றி. மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி எது அப்படின்னா மின் இயற்றி. சரி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புதல். அடுத்து என்ன அப்படின்னா பொறுத்துக. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொறுத்துக. சரி. இங்க கொடுத்துருக்காங்க. ஒண்ணுல வந்து காந்த பொருள், 2 காந்தம் அல்லாத பொருள், 3 மின்னோட்டம் மற்றும் காந்தவியல், 4 மின்காந்த தூண்டல், 5 மின் இயற்றி. இப்ப காந்த பொருள், அப்ப இங்க கொடுத்துருக்கூடிய எது ஒண்ணு வந்து காந்த பொருளாக பயன்படுது, அது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு. ஓகேவா? இரும்பு தான் என்ன அப்படின்னா காந்த பொருள். இப்ப காந்தம் அல்லாத பொருள் என்ன கேட்குறாங்க? காந்தம் அல்லாத பொருள். காந்தம் இல்லாத பொருள் உங்களுக்கு தெரியும் எது அப்படின்னா மரம். இதெல்லாம் வந்து காந்தம் அல்லாத பொருள். ஓகேவா? சரி. அடுத்து மின்னோட்டம் மற்றும் காந்தவியல். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல். ஓகேவா? ரைட். ஆயஸ்டர். ஓகேவா? யாரு அப்படின்னா ஆயஸ்டர். ஓகேவா? ரைட். அடுத்து மின் காந்த தூண்டல். மின் காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல் யாரு அப்படின்னா ஃபாரடே. ஓகேவா? மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தது யாரு அப்படின்னா ஃபாரடே, மைக்கேல் ஃபாரடே, அவருடைய ஃபுல் நேம். ஓகேவா? இப்போ மேல வந்து 3வது கொஸ்டின் வந்து மின்னோட்டம் மற்றும் காந்தவியல். ஸோ இதை பற்றி கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா மின்னோட்டம். அதாவது ஒரு கடத்தியில் வந்து மின்னோட்டம் பாயும் போது அதை சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகும். அப்போ மின்னோட்டமும் மற்றும் காந்தவியல் இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே அமைப்பு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆயஸ்டர். ஓகேவா? மின் இயற்றி. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா மின் இயற்றி. இப்போ மின் இயற்றி வந்து என்ன அப்படின்னா மின்னோட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு சாதனம். ஓகேவா? மின்னோட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு சாதனம், அதான் தூண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ காந்த பொருள். காந்த பொருள் எது அப்படின்னா இரும்பு. காந்தம் அல்லாத பொருள் மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல். ஓகேவா? ஐன்ஸ்டைன், அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் மின்காந்த தூண்டல் சரி யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஃபாரடே, மைக்கேல் ஃபாரடே. அதுவும் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? பட் இங்க என்ன அப்படின்னா இது ஓகேவா? ஓகேவா? மின் இயற்றி தூண்டல். சரி. சரியா தவறா? தவறெனில் என்ன செய்யணும்? திருத்தி எழுதணும். ஓகேவா? சரியா தவறா? தவறெனில் திருத்தி எழுதணும். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மின்னியற்றி எந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. ஒரு மின்னியற்றி எந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. சரி. ஓகேவா? ஆன்சர் சரி. அப்போ மின் மோட்டார் என்ன செய்யும் அப்படின்னா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும். பட் மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாறுது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயந்திர ஆற்றலை என்ன ஆற்றலாக மாற்றுகிறது? மின் ஆற்றலாக. ஓகேவா? எந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது மின் இயற்றி. மின் மோட்டார் அப்படின்னா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் ஒரு சாதனம். ஓகேவா? சரி. காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. காந்தப்புல கோடு ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? விளக்குகின்றன. அதே மாதிரி வெட்டி கொள்வதில்லை. ஓகேவா? ரைட். இதுவும் என்ன அப்படின்னா சரி. இதுவும் என்ன அப்படின்னா சரி. ஏன்னா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. இப்போ காந்தப்புல கோடுகள் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? இது வட துருவம், இது தென் துருவம்.
இப்போ காந்தப்புல கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடையும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். பட் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளணும் அப்படின்னா வெட்டி கொள்ளாது. ஓகேவா? இந்த மாதிரி. சரி, மூணாவது பிளம்பிங்கின் இடதுகை விதி மின்னியற்று விதி என அழைக்கப்படுகிறது. பிளம்பினுடைய இடதுகை விதி வந்து மின்னியற்று விதி அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. ஓகேவா? அப்ப எந்த விதி வந்து மின்னியற்று விதி அப்படின்னா வலதுகை விதி. ஓகேவா? இடது அப்படிங்கிறப்ப என்ன கொடுக்கணும் அங்க வலது. ஓகேவா? இதுதான் வந்து மின்னியற்று விதி அப்படின்னு அழைக்கிறோம். இப்ப சொல்லின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம். சொல்லுடைய பரப்பை குறைத்தால் மோட்டாருடைய சுழற்சி வேகம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. பரப்பை குறைக்க கூடாது. என்ன செய்யணும்? பரப்பை அதிகரிக்க வேண்டும். பரப்பை அதிகரிக்க வேண்டும். பரப்பு அதிகரித்தோம் அப்படின்னா மோட்டாருடைய சுழற்சி வேகம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது. ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது. ஓகேவா? தவறு. ஓகேவா? சரி, ஒரு மின்மாற்றி வந்து மாறுதிசை மின்னோட்டத்தை மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா மாற்றும். ஓகேவா? நேர் அப்படிங்கிறது பல என்ன கொடுக்கணும்? மாறு திசை. ஓகேவா? ரைட். ஒரு மின்மாற்றி மாறுதிசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது. 6. ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை துணை சுற்றில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கையை விட அதிகம். ஓகேவா? ரைட். என்ன அப்படின்னா ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை துணை சுற்றுல சுற்றின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது சரி. ஓகேவா? மின்மாற்றி அப்படின்னா இந்த மாதிரி உள்ளகங்கள். ஓகேவா? உள்ளகம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இதில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சுற்றுகள் சுற்றிருப்பாங்க. ஓகேவா? இந்த சுற்று முதன்மை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது துணை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை சுற்று துணை சுற்று. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் இதுதான் முதன்மை சுற்று. முதன்மை சுற்றில் உள்ள ஓகேவா முதன்மை சுற்றில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை துணை சுற்றுள்ள சுற்றுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். துணை சுற்றுல வந்து என்ன அப்படின்னா சுற்றிகை வந்து குறைவாக இருக்கும். முதன்மை சுற்றுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதன்மை சுற்றில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கையை வந்து துணை சுற்றுல சுற்றுகளின் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கும். முதன்மை சுற்றுல வந்து சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகம், துணை சுற்றுல சுற்றுகளின் எண்ணிக்கை குறைவு அப்படின்னு தான் இறக்கு மின்மாற்றி. அப்போ இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா குறைவான சுற்றுகள் கொடுத்துருக்கோம், துணை சுற்று அதிகமான சுற்றுகள் கொடுத்துருக்கோம். அதனால இது ஏற்று மின்மாற்றி. இது ஏற்று மின்மாற்றி. ஓகேவா? அவன் சொல்றது இறக்கு மின்மாற்றி. அப்போ ஏற்று மின்மாற்றியில் வந்து துணை சுற்றுல வந்து சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி வந்து இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இந்த பாடம் முடியுது. அடுத்த பாடம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.